ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிசியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஏறக்குறைய 6200க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா பெட்டராக இருக்கும். அதுவும் நான் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்த்தா பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதணும் சார். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், 200 கேள்விக்கு 180 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 60 செகண்ட்ஸுக்கு கம்மியாக தான் ஒவ்வொரு கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ நமக்கு நிறையா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான், அதுவும் 3 மணி நேரம் உட்காந்து நம்ம எழுதும் பொழுது, அதுவும் எழுதக்கூடிய ஃபார்மேட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து ஃபார்மேட்டாக இருந்தால் தான் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன அப்படின்னா, சார் ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஒரு ஆஃப்லைனோட டெஸ்ட் பேட்ச் ரேஸில் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது சார், நான் ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் எழுதி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வைக்காமல் அதுக்கு ஒரு பேரை உருவாக்குறோம். அந்த பேர் தான் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு அர்த்தம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் 2024 ஃபார் குரூப் 4க்காக என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 26 பிப்ரவரியில் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதம் வரக்கூடிய 26ஆம் தேதி பிப்ரவரியில் நமக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, அப்போ 26 பிப்ரவரியில் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னா இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன? ஏன்னா நமக்கு தெரிஞ்சது, நாங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போகிறோம் சார் அப்படின்னா போய் டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு வந்துடுவோம். அது எவாலுவேட் பண்ணுறோமா, நாங்கள் சரியாக எழுதியிருக்கோமா தப்பாக எழுதியிருக்கோமா அப்படின்னு நாங்கள் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ உங்கள் டெஸ்ட் சீரிஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடியது குறைந்தபட்சம் 40 டெஸ்ட்டுகள் வைக்க போகிறோம். மினிமம் கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் வரைக்கும் போனால் அதில் இந்த ஷெட்யூலில் இருக்கும். சரி, ஏறக்குறைய 9000 கேள்விகள் குறைந்தபட்சம் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸும் இருக்கும், நம்ம டாபிக் வைஸும் நம்ம கவர் பண்ணுவோம். தமிழுக்கு 7 தடவை ரிவிஷன் கொடுத்துருக்கோம். தமிழுக்கு 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் வைப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேக்ஸு புது புக்கு பழைய புக்கோட ஒன்லைனர் ஃபைனல் ரிவிஷனுக்கான ஒன்லைனர் கொடுக்க போகிறோம். மெட்டீரியலாக நீங்கள் ஃபைனலாக ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒன்லைன். காலையில் மெட்டீரியல் வாங்குறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸு ஏறக்குறைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 20 மேக்ஸு மெட்டீரியல் கொடுப்போம். ஏறக்குறைய ஒரு 1000 கேள்விகள் மேக்ஸில் இருக்கும். அதை தாண்டி 3 நாள் மேக்ஸோட ரிவிஷன் கிளாஸ் எடுப்போம். உட்கார வச்சு இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் வரும், இந்த டாப்பிக்கில் நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு மேக்ஸுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு இலக்கண கிளாஸ் எடுப்போம். ஒவ்வொரு ஜிஎஸ்க்கும் ஃபுல் டே ரிவிஷன் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ரிவிஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம். தென் ஜிஎஸ் பார்ட்டுக்கு மைண்ட் மேப்னா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஜிஎஸ் பார்ட்டுக்கான மைண்ட் மேப் கொடுப்போம். வழக்கமாக நீங்கள் வெளியில் உட்காந்து படிக்காமல் வராண்டா ரேஸோட ஃப்ரீ ஸ்டடிகாலை நீங்கள் இங்கேயே உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். மென்டார் பயன்படுத்தலாம். 24/7 ஸ்டடிகால் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க போகிறோம். சரியா, இதுதான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெஸ்ட்டு மட்டும் இல்லை, மெட்டீரியல் கொடுக்குறோம். ஃபைனல் ரிவிஷனுக்கு மேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கிளாஸஸ் போட போகிறோம். 20 ஸ்பெஷல் மேக்ஸ் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஜிஎஸ்க்குமே ஒவ்வொரு நாள் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஜிஎஸ்க்கு மைண்ட் மேப் கொடுக்க போகிறோம். ஸ்டடிகால் ப்ரொவைட் பண்ணுறோம் 24/7. தென் வீக்கர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய மாணவர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த செஷனை உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்க, ஒரு டெஸ்ட் பேட்சில். சரி சார், டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்த போகிறோம். லாஸ்ட்டு 2022 குரூப் 4 எக்ஸாமில் செக்ஷன் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 40, 30, 30 இது மாறலாம். 39, 31 மாறலாம். இதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் வைஸ் அப்படின்னா பழைய புக்கு புது புக்கு இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது மாறும், 1-2 மாறும் கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஜென்ரல் ஸ்டடீஸ் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் ஜென்ரல் ஸ்டடீஸோட டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ எப்படி சார் டெஸ்ட்டு போகும் அப்படின்னா நல்லா கவனிங்க. டே 1ல் தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பழைய மற்றும் புதிய புத்தகம் 100 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன், போர்ட் மாஸு, ஃப்ராக்ஷனு,
ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் 25 கேள்வி. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் 75 கேள்வி. ரொம்ப முக்கியம், ஆரம்பிக்கும் போதே சயின்ஸில் ஆரம்பிக்கணும். நீங்கள் குரூப் 4ல் சர்வீஸ் வாங்கணும்னா என்னதான் யூனிட் 8, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பார்த்தாது. சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சயின்ஸ் எல்லா டெஸ்ட் சீரீஸும் பின்னாடி போட்டு வச்சுருக்கிறோம். அப்படி கிடையாது. சயின்ஸில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். சயின்ஸில் 15 கேள்வி, ஃபாரஸ்ட் சேர்த்துட்டான். சயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? ஆரம்பிக்கும் போதே சயின்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறோம். 6வது முதல் பருவம், 6வது 2ஆம் பருவம், சரிங்களா? 6வது 3ஆம் பருவம், 6வது பழைய மற்றும் புதிய புத்தகத்தோட ஃபுல் வெர்ஷன். தென் சயின்ஸு ஒவ்வொரு 5வது டெஸ்ட்டும், குறிப்பாக ஒவ்வொரு 5வது டெஸ்ட்டும் நம்ம என்ன கொடுக்குறோம்? 6வது ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? லாஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரி சிஏ ஒரு 100 கேள்வி. மேக்ஸு கிடையாது. இந்துஸ்தானி சிவிலைசேஷன் குப்தாஸ் ஒரு 100 கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா நாளும் ஹிஸ்ட்ரியும், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா நாளும் 2 மாதத்தோட 100 கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம். திரும்ப டே 6 பாருங்கள். தமிழ் 7வது, HCF எல்சிஎம், பெட்ரோலியம் பெஸ்டிசைட்ஸு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு ஸ்கூல் புக்லேருந்து எடுப்போம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் சிலபஸில் என்ன இருக்கோ ஸ்கூல் புக் டெஸ்ட். திரும்ப பாருங்கள் பயாலஜி, திரும்ப பயாலஜி ஃபுல் டெஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிறோம். சரியா? பயாலஜியோட ஃபுல் டெஸ்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் ஏறக்குறைய 45 நாள் இதுக்கான டெஸ்ட் இருக்குது. எவ்வளோ நாள் போகுது? 45 நாள் இதுக்கான டெஸ்ட்டு வந்து நமக்கு போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் வைஸ்லேயும் இருக்கும், டாபிக் வைஸ்லேயும் இருக்கும். ரிவிஷன் தமிழில் மட்டும் 7 தடவை பண்ணுவோம், மேக்ஸில் 5 தடவை பண்ணுறோம், ஜிஎஸில் 5 தடவை பண்ணுறோம். மார்க் டெஸ்ட்டு ஒரு 10 மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். பாருங்கள், ஸ்கூல் புக்கு ஈவன் 11th 12th எத்திக்ஸ் கூட ஸ்கூல் புக்கு போட்டுருவோம். 11வது 12வது எத்திக்ஸ் ஸ்கூல் புக் கூட நமக்கு இருக்குது. பாலிட்டி பாருங்கள், 11th 12th பாலிட்டி, சேம் டைம் பாலிட்டி 6 to 10th பாலிட்டி பாருங்கள், பாலிட்டி 6 to 10th அப்படின்னு பாலிட்டி கொடுத்துருப்போம். ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டாபிக் வைஸு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பாருங்கள், யூனிட் 8 ஃபுல் டெஸ்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்டும் டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணுவோம். ஜாகிரஃபி ஃபுல் டெஸ்ட்டு, பாலிட்டி யூனிட் 8 ஜாகிரஃபி ஃபுல் டெஸ்ட்டு பாருங்கள், 3வது தடவை ரிவிஷன். திரும்ப பாலிட்டி யூனிட் 8 ஜாகிரஃபி ஃபுல் டெஸ்ட்டு. சரி, அப்போ ஒவ்வொரு தடவையும் எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு. இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு பாருங்கள். 6 to 12th எக்கனாமி, 6 to 12th ஹெல்த், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட். எனக்குரிய 40 நாளைக்கான ஒரு டாப்பிக்கோட மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணி இந்த மெட்டீரியலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது வராண்டா ரேஸோட பிரான்ச்சு உங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கே இருக்கோ அந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? வெறும் டெஸ்ட்டு மட்டும் போடாதீங்க, அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் ஸ்டடிகால ஃபுல் டே யூஸ் பண்ணலாம். 24/7 வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வரப்போகுது. ஒன்லைனர் கொடுக்க போகிறோம். மேக்ஸ் 20 மணி நேரம் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஜிஎஸும் ரிவிஷன் பண்ணுவோம். தமிழ் இலக்கணத்துக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் போடுவோம். ஜிஎஸ்க்கு மைண்ட் மேப் போடுவோம். இன்னும் என்ன வேணும்? ஒரு டெஸ்ட் பேட்ச்னால் இப்படி தான் இருக்கணும். வெறும் டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு போகிறது கிடையாது. அது ரிசல்ட் கொடுக்குமானா அதுவும் கஷ்டம். ஸோ ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜ் தான் வராண்ட ரேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா டெஸ்ட் பேட்சுங்கிறது இப்படி இருக்கணும். சரியா? ஸோ மறந்துடாதீங்க, பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னா இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டை தாராளமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளை காலையில் வெற்றி விழா ஃப்ரீ பேட்சில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.